வணக்கம் நண்பர்களே. சட்டசபையில் விஜய்க்கும் உதயநிதிக்கும் மோதல், பரபரப்பு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா சாதனை பெற்று வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் நடிகரும் அக்கட்சியின் தலைவருமான விஜய் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். எதிர்க்கட்சி தலைவராக திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவராக முதன்முறையாக உரையாற்றிய உதயநிதி, தமிழ்நாட்டின் உரிமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பயணிப்போம். எது எப்படியானாலும் திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கைப்படி எல்லோரும் எல்லாம் கிடைப்பதை நம்ம உறுதி செய்கிற வகையில் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து நாங்கள் நிச்சயம் செயல்படுவோம் என சொல்லியிருந்தார். இறுதியில் தனது பேச்சை முடிக்கும்போது, வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என விஜய் சட்டப்பேரவையிலே பேசியிருக்கிறது பெரும் சர்ச்சையாயிருக்கு. ஏற்கனவே சென்னையில் 2023 செப்டம்பரில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட உதயநிதி, சனாதனம் என்பது எதிர்க்கப்பட வேண்டியதல்ல, அது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டியது. டெங்கு, மலேரியா மற்றும் கொரோனா போன்ற நோய்களை நாம் எப்படி எதிர்க்காமல் ஒழிக்கின்றோமோ அதே போலவே சனாதனத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று பேசியது பெரும் சர்ச்சையாக மாறிச்சு. அப்போது அவர் துணை முதல்வராக இருந்ததனால கடும் கண்டனங்கள் குவிஞ்சது. உதயநிதிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்குகளும் இருக்கு. இந்த நிலைதான் உதயநிதி மீண்டும் சனாதனத்தை சீண்டியிருக்கிறது, அதுவும் சட்டப்பேரவையிலே பேசியிருக்கிறது எதிர்ப்புகளுக்கு வழிவகுத்திருக்கு. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் உதயநிதி சனாதனத்தை ஒழிப்பதன் மூலம் இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என கூறியிருக்கிறார் என கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. உதயநிதி மீது முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது கோரிக்கைகள் வலுத்திருக்கு. அதே வேளையில் தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுக்கும் காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக எந்த கருத்தும் தெரிவிக்கல. இப்படியாக சனாதனம் குறித்து உதயநிதி பேசிய நிலையில் விஜயின் தனிப்பட்ட ஆலோசகரும் ஜோதிடருமான ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் என்பவர் தமிழக முதல்வரின் சிறப்பு பணி அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கார். ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் தாவேகா தேர்தல் வெற்றியை துல்லியமாக கணித்தவர். நீண்ட நாட்களாக தன்னுடன் இருக்கும் அவருக்கு விஜய் அரசு பதவி வழங்கியிருக்கிறார். ஜோதிடருக்கு அரசு பதவி வழங்கிய முதலமைச்சர் விஜய்க்கு இடதுசாரிகள், விசிகாவை சேர்ந்தவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. முதல்வர் விஜய்க்கு ஜோதிடத்தில் மீது நம்பிக்கை இருக்கலாம், அது அவரது தனிப்பட்ட உரிமை. ஆனால் அரசு பதவிகளில் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி ஜோதிடரை எப்படி நியமிக்கலாம் என அவர்கள் விஜய்க்கு தற்போது கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. ஆனாலும் முதலமைச்சர் விஜய் மக்களின் நல்லதுக்காக தான் எல்லாத்தையும் செய்வார், ஜோதிடர் படி அனைத்தும் செய்வார் என சொல்லப்படுகிறது. ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு இது மிகவும் கடுமையான காலம். ஏனென்றால் எதிர்க்கட்சி தலைவராக அவர் எப்படி செயல்பட போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.